நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒன் ஸ்டெச் ஒன் ஆன்சர். அதுலேருந்து இன்னொரு சம் பார்க்க போகிறோம். என்ன சம் பார்க்க போகிறோம்? 8899 minus 6644 minus 3322 equal to question mark minus 1122. இதுதான் சம். நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன செய்தாங்க? இது ரெண்டையும் ஆட் பண்ணுதாங்க, இதில் இருந்து சப் பண்ணுதாங்க, அதுக்கப்புறம் அதையும் இதையும் கால்குலேட் பண்ணுதாங்க. இப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது, ஒரே மட்டும் தான் செய்யணும். ஏன் நான் ஒரே மட்டும் தான் செய்யணும்? கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா ஒரு மட்டும் செஞ்சால் போதும். கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா தான் ஆன்சர் மாறி மாறி வரும். இப்போ நான் செய்தேன் பாருங்களேன். 9 இருக்குது. 9லேருந்து 4 போச்சுன்னா எவ்வளோவா வந்துடும்? 5. 5லேருந்து 2 போச்சுன்னா என்ன வந்துடும்? 3 தானே. இந்த மைனஸை நான் அப்படியே தூக்கி உள்ளே தூக்கி போடுதேன். அப்போனா 3 2 கூட்டிட்டோம்னா என்ன வந்துடும்? 5. எல்லாத்துலேயும் 5 இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்தது 9. 9லேருந்து 4 போச்சுன்னா என்ன வந்துடும்? 5. 5லேருந்து 2 போச்சுன்னா என்ன வந்துடும்? 3. இந்த 2 அப்படியே உள்ளே கொண்டாந்துட்டிங்கன்னா என்ன வந்துடும்? 5. அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சுது. வேணா உங்களுக்கு செக் பண்ணிடுவோம். 8லேருந்து 6 போச்சுன்னா என்ன வந்துடும்? 8லேருந்து 6 போச்சுன்னா +2, இங்கே -3, அப்போனா -1. -1னா இங்கே உள்ளே கொண்டாடும் போது இது +1 ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும். அடுத்தது பாருங்க, 8லேருந்து 6 போச்சுன்னா என்ன வந்துடும்? 2. 2 -3 -1. இந்த -1 உள்ளே போகும்போது +1. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன வந்துடும்? 55. தேங்க்யூ. ரொட்டேரியன் சண்முக சுந்தரம், ஜிஎம்எஸ் அகாடமி. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் கேட்ட ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்குது, அதை நம்ம பார்க்க முடியாது. அதில் ஒவ்வொரு மாடலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் நிறைய கணக்கில் இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு சின்ன மாடல் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க? த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் 5% ஆனம் ஃபார் 5 years வில் பி ₹5 ஆன் எ பிரின்சிபல். என்ன கேட்காங்க? பிரின்சிபல் கேட்காங்க. என்ன கொடுத்துட்டான்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5%. என் வந்து 5 இயரா கண்டுபிடிச்சிருமா? ஃபார்ம்லாம் என்னது? PNR/100 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? ஐ. நமக்கு ஐ கொடுத்தாச்சு, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 5 ரூபான்னு கொடுத்தாச்சு. பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும். அடுத்தது எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்க? 5 வருஷம் கொடுத்துட்டாங்க. ஆறுங்கிறதுனால 5/100. இந்த இங்கேயும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம். ஸோ இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் கட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு இங்கே 100, இங்கே ஒரு 100 இருந்துச்சுன்னா அதே கட் பண்ணலாம். அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் மேலே இருந்தால் கட் பண்ணலாம், கீழே இருந்தால் கட் பண்ணலாம், அதாவது டிவைட் பண்ணலாம். ஓகே, இப்போ என்னதாச்சு? 5/100 வந்து என்ன வந்தாச்சு? கட் பண்ணிட்டோம்னா என்ன வந்து 1/20. அப்போனா P இஸ் ஈக்குவல் டு என்ன வந்தாச்சு? இந்த 20 அந்த சைடு போயிட்டோன்னா 20, அதாவது பிரின்சிபல் 20. இது நார்மலாக செய்யக்கூடியது. ஷார்ட்கட் மெத்தட் பாருங்கள், பார்த்தாலே தெரியும். ஒரு ஆன்சரை செக் பண்ணுறோம். என்ன செஞ்சிருந்தோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%, 5 இயரா, 5 ரூபா என்ன வரணும்? நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு வரணும். இப்போ என்னதாச்சு? ஒரு 20 ரூபா எடுத்திருக்கேன். பிக்கு பதிலாக என்ன போட்டாச்சு? ஒரு 20 ரூபா அசியூம் பண்ணுதேன். சரி, எண்ணுக்கு பதிலாக என்ன போட்டாச்சு? 5 போட்டாச்சு. ஆறுக்கு பதிலாக என்ன போட்டாச்சு? 5 போட்டாச்சு. அதாவது 20 × 5 × 5/100. மேலே இந்த 5 பெருக்கிட்டோம்னா என்ன வந்துடும்? 25. 25/100 1/4. 20 4ஆல் டிவைட் பண்ணிட்டா 5 வந்துடுதா? ஓகே, தேங்க்யூ. நீங்கள் நார்மல் மெத்தட்லையும் செய்யலாம், ஷார்ட்கட் மெத்தட்லையும் செய்யலாம்.